கிரிக்கெட் ஃபேன்ஸ், ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாம் இதை எந்த மாதிரி எடுத்துக்க போறீங்க அப்படின்னு தெரியலங்க. இருந்தாலும் நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா லட்சக்கணக்கான மக்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? அதர் கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து விளையாடுற பிளேயர்ஸும் முக்கியம் இல்லையா? மக்களை இந்தியா பாகிஸ்தானோட வார் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. நேத்தே மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது சடனா பாதிலேயே மேட்சை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உடனடியா கிரவுண்ட்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றி இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஆர்மி இந்தியால முக்கியமான நிறைய பிளேஸை குறி வச்சு தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வந்துச்சு. மக்களோட சேஃப்டி, கிரிக்கெட் பிளேயர்ஸோட சேஃப்டி எல்லாம் கருத்தில் கொண்டு நேற்றைய மேட்ச் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் இந்த வருஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, டெல்லி, குஜராத், மும்பை, கொல்கத்தா போன்ற இடங்களை நடத்தாம சென்னை போன்ற இடங்கள்ல ஐபிஎல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள பாத்தீங்கன்னா ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற முடிவுகள்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னை தான் லாஸ்ட் இடம் இல்லையா? ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டமா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த வருஷம் உள்ள போயிட்டாங்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்னைக்கு என்ன முடிவு சொல்ல போறாங்கன்ட்டு. வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, ஐபிஎல் நடத்தலாமா வேணாமா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.